கேல் பிளாடர் பித்தப்பை நிறைய பேருக்கு கல்லுனால இல்ல பாலிப் சதக்கட்டிகள்னால இல்ல வேற விதமான கட்டி, சிலருக்கு இன்ஃபெக்ஷன் கோலிசிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது பித்தப்பையை ரிமூவ் பண்ண வேண்டிய நிலைமை வருது. இதுதான் கோலிசிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். சரி, அதிகமா 100ல 99 பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பித்தப்பையை ஏன் எடுக்கிறீங்க? அது எனக்கு ஒரு உடம்புல இருந்து ஒரு உறுப்பு போகுது இல்ல. இது ரொம்ப நல்ல கேள்வி தான். லாஜிக்கலா அவங்க திங்க் பண்ணும்போது இது கொஞ்சம் appears a fair question, is a good question. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது, இந்த பித்தப்பை அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி a ஸ்டோரேஜ் ஆர்கன். அதுக்கு இன்னேட்டா ஃபங்க்ஷன் ஏதாவது ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது பித்த நீரை பித்தப்பை உருவாக்குவதோ அதிலிருந்து பித்த நீர் வருவதோ இல்ல வேற ஏதோ இம்பார்ட்டன்ட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சுரப்பதோ கிடையாது. அப்ப இது என்ன பண்ணுது? இன் பிட்வீன் மீல்ஸ், நம்முடைய சாப்பாட்டு வேளைக்கு இடையில செக்ரீட் ஆகக்கூடிய பித்த நீர்ல கொஞ்சத்தை அது சேவ் பண்ணிக்குது. கல்லீரல் இருந்து மேக்சிமம் ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் பித்த நீர் சுரக்குது. அதுல ஒரு 50 to 80 ml வரைக்கும் தான் இந்த பித்தப்பை தற்காத்து கொள்ளுது. அப்போ அது என்ன ஃபங்க்ஷன் டாக்டர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஃபங்க்ஷன் இஸ் ஒன்லி டு கான்சென்ட்ரேட் த பைல். ஸோ இன் பிட்வீன் நம்ம டைஜஷனுக்கோ இதுக்கோ கேல் பிளாடர் எடுத்த பிறகு பெரிய இன்டர்ஃபரன்ஸ் இருக்க போறது இல்லை. ஏன்னா பைல் ஃப்ளோ இஸ் கோயிங் டு ரிமைன். இந்த பித்த குடல் என்று சொல்லுவோம், காமன் பைல் டக்ட், அதுலேயே தேவையான பித்த நீரை தற்காத்து கொள்றதுக்கான கெப்பாசிட்டி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டெவலப் ஆகும். ஸோ நார்மலாக கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணுறதுனால பெரிய ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, அதுக்கு வேண்டி ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த பெத்தாலஜி. இப்போ நம்ம கேல் ஸ்டோன்னு சொல்கிறோம். கேல் ஸ்டோன்னா கல் உருவாகுது. இந்த கல் உருவாகிறவங்களுக்கு பித்த பையை வச்சுட்டு வெறும் ஸ்டோனை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரீஃபார்ம் ஆகிட்டே கிறிஸ்டலைசேஷன், கொலஸ்ட்ரால் கிறிஸ்டலைசேஷன் என்கிற ப்ராசஸ், இந்த கிறிஸ்டல்ஸ், கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல்ஸ் இந்த பைல்ல இருக்கும்போது அது நம்ம எங்கேயாவது கான்ஸ்டன்டா, ஸோ அந்த பித்த நீரோட மூவ்மெண்ட் கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த கிறிஸ்டலைசேஷன் நடந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஈவன் இஃப் யூ ரிமூவ் த ஸ்டோன்ஸ், அந்த ப்ராசஸ் இஸ் கோயிங் டு ரிமைன் த சேம். அது திருப்பி உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும். அதனால இட் இஸ் நாட் அ வெரி சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். மற்ற நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் அந்த பித்த பையை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக. பட் எல்லாருக்கும் கல் உடனே பித்த நீர் பையை எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சிம்டமேட்டிக் கேல்ஸ்டோன் டிசீஸ் யாருக்கெல்லாம் அதனால பிரச்சனைகள் இருக்குதோ அவங்க கண்டிப்பாக பண்ணிக்கணும். பிரச்சனை இல்லாதவங்களுக்கு சில எக்ஸ்க்ளூசிவ் கிரைட்டீரியா இருக்கு. பர்டிகுலர் ரிசர்வ் ரிமோட் ஏரியாஸில் வேலை பார்க்குறவங்க, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், சிலருக்கு ஸ்டோன் வித் பாலிப். ஸோ இந்த மாதிரி நிறைய அதர் கிரைட்டீரியாஸ். அதை நீங்கள் ஒரு நல்ல தகுந்த சிகிச்சை நிபுணரை போய் அதை கன்சல்ட் பண்ணி அதுக்கான சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கணும்.